இப்போ சொல்லு என்ன சொல்லு. முறுக்கு செய்கிறதுக்கு 1 2 3 4 பச்சரிசி கழுவி காய போட்ட மாவு, கழுவி காய போட்டு திரிச்ச மாவு, நைஸாக திரிச்ச மாவு. அது பிறகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோ, இது 1/2 கிலோ பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம், ஒரு 1/2 டம்ளர், இந்த 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 டம்ளர் நிறைய பாசிப்பருப்பு. உளுந்தம்பருப்பு இதுக்கு ஒரு 5 கப்பு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து ஒரு கப்பு வேணும்னு இல்லை, கொஞ்சம் போட்டால் வரும். இது நெய். இப்போ பட்டர் இல்லாதனால இது நெய் போட்டிருக்கு. இல்லாட்டு பட்டர் போடலாம், கொஞ்சம் பட்டர் போடலாம். இவ்வளவு பட்டர், ஒரு 2 கப்பு மாவுக்கு இவ்வளவு உளுந்து மாவு, இப்படி ஒரு பிடி போட்டால் போதும். 2 கப்புக்கு இந்த 2 கப் அரிசி போட்டால், மாவு போட்டு கொஞ்சம் உடனே இப்போ செய்யணுன்னா இவ்வளவு பட்டர் இவ்வளவு அளவு நெய். இது 5 கப்பு ஆனாலும் நெய் கூடுதல் போட்டுருக்கு. இல்லாட்டி எண்ணெய், அந்த எண்ணெய் கொதித்து வர முறுக்கு புளியக்கு கொதித்து வர எண்ணெயை தூக்கி இப்படி ஊற்றி பிசைஞ்சாலே. ஓமம் போடலாம், எள்ளு போடலாம், கரிஞ்சீரகம் போடலாம், எது வேணாலும் போடலாம். இது இப்போ கரிஞ்சீரகம். தண்ணி ஊற்ற மாவு நல்லா பொங்கும். அது பச்சரிசியை கழுவி காய போட்டதுனால நல்லா பொங்கி வரும். மாவு நல்லா பொலிப்பாங்க. தண்ணி விட அது ரொம்ப தண்ணி நிறைய குடிக்கும். இப்படி கையில் எடுத்து வாழையில் இல்லாட்டு பேப்பரும் வச்சுக்கிடலாம். வாழையில் இல்லாட்டி போட்டு பேப்பரும் வச்சுக்கலாம். வேறு எது பிளாஸ்டிக் கவரில் கூட அப்படி போட்டு புளியும் போது காடாக இருந்ததுன்னா கொஞ்சம் இறுவி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு இது பண்ணணும். கடையில் உள்ளவன் எதாவது ருசியாக இருக்குது எதாவது போடுவோம். நம்ம ஒன்றும் போடாட்டாலும் நல்ல ருசியாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும்.
உளுந்து, கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு இது பண்ணலாம். மில்லில் கொடுத்து திரித்து வச்சுருக்கலாம் ஒரு டப்பாயில். இதே மாதிரி நான் இதை திரித்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாயில். உளுந்த மாவும் பாசிப்பருப்பும் உளுந்தும். ஆனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் தான் போடணும், ஒரு டேஸ்ட்டுக்கு ருசி இருக்கும், அதுக்காக போடுவது. போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் போட்டால் நல்லா ஈஸாக பொடிச்சணும். இப்படி வறுத்து நல்ல ப்ரௌன் கலர் வந்த உடனே பொடிக்கணும். கொஞ்சம் ஆற போட்டுட்டு பொடிக்க சுட்டாச்சு. சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோம் எல்லாரும் சுகர் வேதியா ப்ரெஷராக என்ன இருந்தாலும் இது 4 முறுக்கு டெய்லி சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல இது. எதுவுமே கலந்தது கிடையாது. ஓமம் போடலாம், கரிஞ்சீரகம் போடலாம், எள்ளு போடலாம். சூப்பர் டேஸ்ட். ஒடித்த உடனே அது மொறுமொறுன்னு, அது எடுத்தோடனே டக்குன்னு ஒடியும், கட்டியாக இருக்காது, மொறுமொறுன்னு இருக்கும் வைக்கும்போது.